வானியலாளர்கள் பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய நீர்த்தேக்கத்தை கண்டுபிடித்துள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் என்பது நாம் புரிந்து கொள்ள முடியாத மிகப்பெரிய சிக்கலான ஒன்று. பெருவெடிப்பு எனப்படும் நிகழ்விலிருந்து பிரபஞ்சம் தோன்றி அது தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே வருகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்தின் அளவை அளவிடுவது மிகவும் கடினமான ஒன்று. ஏனென்றால் அது தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருப்பதால் துல்லியமாக அதன் அளவை கூற முடியாது. இருப்பினும் விஞ்ஞானிகள் பல்வேறு கணக்கீடுகள் மூலம் பிரபஞ்சத்தின் அளவை மதிப்பிட்டுள்ளார்கள். தற்போதைய கணக்கீடுகளின்படி நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் விட்டம் சுமார் 90 பில்லியன் ஒளி ஆண்டுகள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிரபஞ்சத்தின் வயது சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகள் இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் நம் பூமியிலிருந்து 12 பில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள APM 0827952555 என்ற குவாசர் அருகே நம் பூமியில் உள்ள பெருங்கடல்களை விட 140 டிரில்லியன் மடங்கு பெரிய ஒரு பிரம்மாண்டமான நீர்த்தேக்கம் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். நம்முடைய பூமியானது மேற்பரப்பில் 71% நீரால் மூடப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கு இடமின்றி நாம் இந்த பூமியில் வாழ்வதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. எனவே விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் நமது சூரிய மண்டலத்தில் உள்ள மற்ற கிரகங்கள் மற்றும் பிறவற்றில் உள்ள நீர் உள்ளிட்ட காரணிகளை ஆராய முயல்கின்றார்கள். ஆனால் தற்போது விண்வெளியில் மிதக்கும் நீர்க்கடல் ஒன்றை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த 12 பில்லியன் ஆண்டுகள் பழமையான கண்டுபிடிப்பு ஒரு சதாப்தத்திற்கு முன்னரே கண்டுபிடிக்கப்பட்டது. இருப்பினும் இது சமீபத்தில் வைரலாகி வருகிறது. இந்த மிதக்கும் நீர்த்தேக்கமானது நூற்றுக்கணக்கான ஒளி ஆண்டுகள் பரப்பளவில் பரவி உள்ள ஒரு வாயுமண்டலத்தில் உள்ளது. இந்த வாயுமண்டலம் நமது சூரியனை விட 20 பில்லியன் மடங்கு பெரிய ஒரு கருந்துளையை சுற்றி வருகிறது. அதற்கு பெயர் குவாசர் என்று கூறுகிறார்கள். அதாவது இந்த குவாசர் பிரபஞ்சத்தில் சூரியனை விட 500 டிரில்லியன் மடங்கு பிரகாசமாக ஒளிரும் ஒரு பொருளாகும். அதாவது கருந்துளை கொண்டு விண்மீன் திரள்கள் சூழ்ந்து ஒளிர்வது குவாசஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கருந்துளைகளில் வாயு மற்றும் தூசிகள் நெருங்கும் போது மின்காந்த கதிர்வீச்சு வெளிப்படுகிறது. இதுவே அதன் ஒளிரும் தன்மைக்கு காரணம் என்று கூறுகிறார்கள். சிலையில் உள்ள ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கி மூலம் இதனை கண்டுபிடித்துள்ளார்கள். நம் பூமியிலிருந்து மிகவும் தொலைவாக இருக்கும் இந்த குவாசரிலிருந்து வரும் ஒளியானது நம் பூமியை அடைய 12 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து வந்துள்ளது. இந்த குவாசருக்கு அருகில்தான் தற்போது இந்த மிதக்கும் நீர்த்தேக்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட இந்த நீர்த்தேக்கத்தில் உள்ள வாயு மிகவும் வெப்பமாகவும் அடர்த்தியாகவும் உள்ளது என்று கூறுகிறார்கள். இந்த வாயுவில் கார்பன் மோனாக்சைடு போன்ற மூலக்கூறுகளும் உள்ளன. இந்த மூலக்கூறுகள் கருந்துளையின் வளர்ச்சி அல்லது புதிய நட்சத்திரங்கள் உருவாகுவதற்கு உதவும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த கண்டுபிடிப்பு பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்தில் நிலவிய நிலைமைகள் குறித்து நமக்கு புதிய தகவல்களை வழங்கும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். கலிபோர்னியாவின் பசட்டோனாவில் உள்ள நாசாவின் ஜெட் ப்ரொபல்ஷன் ஆய்வகத்தின் விஞ்ஞானி மார்க் பிராட்ஃபோர்ட் இது குறித்து கூறுகையில், இந்த குவாசரை சுற்றியுள்ள சூழல் தனித்துவமானது என்றும், ஏனென்றால் இது அதிக அளவு தண்ணீரை உற்பத்தி செய்கிறது என்றும் கூறியுள்ளார். இந்த காஸ்மிக் பெருங்கடலின் கண்டுபிடிப்பு வானியலாளர்களின் 2 குழுக்கள் மற்றும் 3 வருட ஆராய்ச்சியை உள்ளடக்கியது. இந்த பிரபஞ்சத்தின் தொலைதூர கடந்த காலத்தை பற்றிய கூடுதல் அறிவுகளை பெற வானியலாளர்கள் இந்த அண்ட பெருங்கடலை தொடர்ந்து ஆய்வு செய்கின்றார்கள். இந்த பிரபஞ்சத்தில் நம் பூமி மட்டுமே உயிரினங்கள் வாழும் இடம் என்று நாம் நீண்ட காலமாக நம்பியிருந்தோம். ஆனால் தற்போதைய ஆராய்ச்சிகள் பிற கோள்களிலும் உயிரினங்கள் இருக்கலாம் என்ற சாத்தியத்தை காட்டுகின்றன. இதுவரை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கும் விஷயங்கள் அனைத்தும் சிறு துளி போன்றது. தொடர்ந்து நடைபெறும் ஆராய்ச்சிகள் மூலம் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய நம் புரிதல் மேலும் விரிவடையும் என்று கூறுகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.